So hey guys, welcome back to the channel. So இன்னும் முருடேஸ்வரில் தான் இருக்கும். நேற்று ஒரு நாள் பார்த்தோன்னா ரெஸ்ட் டே மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் கம்ப்ளீட்டாக எங்கேயுமே போகல, ரூம்லேயே செட்டில் ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்ன பிளான் இருந்துச்சுன்னா ஹனோவர் போயிட்டு அங்கே ரூம் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். பட் அங்கே ரூம் வந்து மினிமம் 1500 1800 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து 1000 rupees தான். ஸோ அதனால் இங்கேயே 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஹனோவரில் வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்று அப்சரகொண்டா ஃபால்ஸு, இன்னொன்று வந்து அந்த ஒரு மேங்க்ரூவ் போர்ட் வாக்குன்னு ஒன்று இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது 2 மட்டும் தான். இங்கேருந்து ஒரு ½ an hour தான். சரி போயிட்டே பார்த்துட்டு திருப்பி வந்துடலான்னு சொல்லிட்டு ரூம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போது வந்து கிளம்பிகிட்ருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. கொஞ்சம் வெயில்லாம் விடட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கிளம்புறோம். பார்த்திங்களா எவ்வளோ வேர்க்குதுன்ட்டு. இங்கே காலையில் பயங்கரமாக, ஐ மீன் டே டைமில் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது, நைட்டு நல்லா குளிராக இருக்குது. ஒரு இது போகும்போதும் மேங்களூரில், உடுப்பியில், இங்கே முருடேஸ்வரில் அப்படியே வந்து அந்த வெதர் மாறுறது வந்து ஃபீல் ஆகுது. இன்னும் கோவாலாம் போகும்போது அப்படியே ஃபுல் சம்மர் வைப்பில் தான் போவோம்னு நினைக்கிறேன். You have arrived. எங்க போட்டிருக்கு? ஃபால்ஸ் இந்த சைடுன்னு போட்டிருக்கு. ப்ரோ இதுக்குள்ள போதா? நான் கூட சும்மா ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். அங்க போய் பார்த்துட்டு வரலாம் வியூ பாயிண்ட். ஓ அங்க வந்து கடல், இதெல்லாம் அப்படியே அக்ரிகல்ச்சர் லேண்ட். நம்ம இப்படிதான் வந்தோம், இந்த ரோட்ல தான். இங்க வரைக்கும் கேக்குது பாருங்க அலையோட சவுண்ட். மற்ற எல்லா இடம் அமைதியா இருக்கு. ஏன்னா அந்த மேங்க்ரோவ் போர்டு வாக் வந்து 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே போகணும். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே உள்ள வழுக்கலவா? குரங்கோட இது குரங்கோட சவுண்ட் இல்ல. பீச் பக்கத்துல ஒரு ஃபால்ஸ். So pretty much nothing to do. நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். தண்ணியும் பெருசாக வரல, எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க உடனே. அவங்களுக்கு 1 hour ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். கால் அந்த கல்லில் வை. அப்சரகொண்டா ஃபால்ஸ் டன். ஆக்சுவலாக இது நீங்கள் மேப்பில் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் ஹனோவர்லேருந்து பார்த்தா இது 7 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். முருடேஸ்வர்லேருந்து 20 கிலோமீட்டரு. பட் 20 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து ஒரு 15 minutes கூட ஆகலை வர்றது. ரோட் பார்த்துருப்பீங்க. லுக் இறங்கி போயிட்டாங்க, அவ்வளோதான் ஆகும். தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்கும்.
வேற என்ன அங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் பார்த்தாச்சு, வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு, ஒரு பீச்சு. நாங்கள் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ಇದು ಕ್ಲೀನ್ ಆಗಿದ್ರೆ ಹೋಗ್ಬಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಹೊಡೆದ್ರೆ ಸ್ಕ್ರೀನ್ ಕಾಣಿಸ್ತದೆ. ಇನ್ನು ತೆಲಿವಾಗ 200 மீட்டர் ಹೋಗ್ಬಾರ್ದು, 200 மீட்டர். ஓகே, போய் பார்த்துட்டு போவோம். அங்கேருந்து பார்த்தோம்ல, இது எங்கே கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கலான்றாங்க. சரி வந்தாச்சு, என்ன வேணும்னு பார்த்துட்டு போவோம். ஓகே வாங்க, நான் அப்படியே This is Cliff View Point. இது பார்க் போல. அவ்வளோதான், வந்துருச்சு. அங்கதான். ஆனால் யாருமே இல்லை. கொஞ்சம் கிட்ட வருது. ஆனால் சைடில் படிக்கட்டுனா இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் வீடியோவில். பீச் போகிற மாதிரி. ஆனால் இவர் போக முடியாதுன்றாரு. ஓடியா 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 ஓடியா. இங்கேருந்து சன்செட் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியாது, கீழே ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏதோ கேம்ப்லாம் செட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இது வழியாக போனால் கீழே போகிறதுக்கு வழி இருக்குது. பட் மணி 5 ஆயிடுச்சு, கிளம்பலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பீச் தானே பார்க்க போகிறோம். வேறு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கலாம். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அமைதியாக அந்த வேவ்ஸ் ஒன்று மட்டும் அப்படியே காற்றடிச்சிட்டு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த மேன்க்ரோவ் வாக் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ போனால் தான் அதை பிடிக்க முடியும், இல்லைன்னா இருட்டிடும். நாளைக்கு போகும்போதும் போகலாம், பட் இயர்ஸோடு போனால் காண்டாக இருக்கும். அதனால் போகலாம் இப்போ. பாய்.